என்ன ஜாக்கி இது காலையிலே வெயில் அப்படி அடிச்சு கொளுத்துது. போற போக்க பார்த்தா நம்ம வீட்லயே இருக்க முடியாது போலயே. இன்னும் மே மந்தே ஸ்டார்ட் ஆகல, அதுக்குள்ள இப்படியா? இது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் இனிமே தான் பார்க்க போறீங்க. என்ன பண்ண போறோன்னே தெரியல. இப்ப கொஞ்சம் வருஷமா தான் ஜாக்கி இயற்கை வளங்களெல்லாம் அழிக்கிறதுனாலதான் இவ்வளவு வெயில் அடிக்குது. முன்னாடிலாம் நம்ம வெயில எவ்வளவு சுத்துவோம், இந்த மாதிரிலாம் இருக்காதுல்ல. ஆமா ஆமா மாயா. சரி ஓகே, ஏதாவது விளையாடலாம். வெயில்ல தானே விளையாட முடியாது. நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே ஏதாவது கேம் விளையாடலாமா? ரொம்ப போர் அடிக்குதுப்பா. சம்மர் லீவ் விட்டாலும் விட்டாங்க, ரொம்ப போர் அடிக்குது. அப்படியா? அப்ப எல்லாரும் சேர்த்து கண்ணாம்பூச்சி விளையாடலாம்ப்பா. ரொம்ப நாளாச்சு கண்ணாம்பூச்சி விளையாண்டு. எல்லாரும் ஒளிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் கண்டுபிடிக்கிறது செம்ம ஃபன்னா இருக்கும். அட சூப்பர் ஐடியா விஜய். இவ்வளவு நாள்ல இன்னைக்கு தான் ஒழுங்கா ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். எல்லாரும் கண்ணாமூச்சியே விளையாடலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு சாபூத்ரி போட்டு பாத்துடலாம். யார் அவுட் ஆகுறாங்களோ அவங்க தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, எல்லாரும் ரெடியா? சாபூத்ரி சாபூத்ரி சாபூத்ரி. ஹை மீனு, நல்லா மாட்டிக்கிட்டியா? நீ தான் கண்ணை மூடி கவுண்ட் பண்ணணும். நாங்க எல்லாரும் ஒளிஞ்சுக்கோ, எங்களை எல்லாரும் கண்டுபிடிக்கணும். சே ஆமா மாயா, என் பேட்ல ஒவ்வொரு டைமும் நான் தான் அவுட் ஆகுறேன். சரி ஓகே, நான் கவுண்ட் பண்றேன். எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க. 50 தான் கவுண்ட் பண்ணுவேன். அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா ஒரு கவுண்ட் கூட பண்ண மாட்டேன். அதுக்குள்ள நீங்க ஒளிஞ்சுக்கணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ண போறேன். 1 2 3. அட என்ன மீனு, சொன்னதுமே டக்கு டக்குன்னு கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ எங்க போய் ஒளியறது? சரி ஓகே, இந்த டக்கு பொம்மை இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கலாம். இதுக்கு பின்னாடி கண்டிப்பா மீனு வந்து செக் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நமக்கு இது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கு. இங்கேயே ஒளிஞ்சுக்கலாம். அட ரோசி ஆளா போய் நல்ல இடமா பார்த்து ஒளிஞ்சுக்கிட்டா. இப்ப நம்ம எங்க ஒளியிறது? சரி ஓகே, இந்த பூத்தொட்டி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கலாம். இதுக்கு பின்னாடி என்ன மறைவா இருக்கும், நம்ம கொஞ்சம் கூட தெரிய மாட்டோம். யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. அப்பாடா, யாருமே அந்த டெடிபியர் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கல. நமக்கு பிடிச்ச டெடிபியர் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கலாம். ரோசி, நீயும் இங்கதான் ஒளிஞ்சிருக்கியா? உனக்கு பக்கத்துலயே நானும் டெடிபியர் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறேன். விஜய், எல்லாரும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப நீயும் நானும் தான் பெண்டிங்ல இருக்கோம். மீனு வேற எண்ணி முடிக்க போறா. என்ன பண்றது? உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அதான் ஜாக்கி, எனக்கும் ஒன்றும் புரியல. ஃபர்ஸ்டே நம்ம போய் ஒளிஞ்சிருக்கணும். இப்ப எல்லாருமே ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டாங்க. இப்ப எப்படி நம்ம ஒளியிறது? என்ன பண்றது? ஐடியா. ஓகே, நம்ம அந்த கார் நிக்குதுல, அதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கலாம். கார்னா யாருமே கெஸ் பண்ண மாட்டாங்க. ஐயோ, என்ன இது இவ்வளோ ஹைட்டாக இருக்குது? இது மேலே ஏறி உட்காரதுக்கே ஒரு தனி ஸ்ட்ரென்த் வேணும் போலயே. சரி, எப்படியாவது ஒளிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். இதை விட்டால் வேற வழி கிடையாது நமக்கு. गाइस, நான் கவுண்ட் பண்ணி முடிக்க போறேன். எல்லாரும் ஒளிஞ்சிட்டீங்களா? 40 41 42. போச்சு, மீனு வேற கவுண்ட் பண்ணி முடிக்க போறா. நம்ம எங்க ஒளிறதுன்னு தெரியலையே. சரி, நமக்கு இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான். இந்த எலிஃபென்ட் பொம்மை பின்னாடி ஒளிஞ்சுக்கலாம். வேற வழியே இல்லை நமக்கு. 48 49 50. गाइस, நான் கவுண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ திரும்பி பார்க்க போறேன். எல்லாரும் ஒளிஞ்சிட்டீங்களா? இப்போ ஒருத்தரா கண்டுபிடிக்க போறேன். என்ன இது எல்லாம் காலியா இருக்கு? யார் யாரு எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரியலையே. ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. சரி ஓகே, இந்த பக்கமா போய் பார்க்கலாம். இந்த பக்கம் யாராவது இருக்காங்களான்னு. பெரிய டக் பொம்மை இருக்கு. இதுக்கு பின்னாடி யாராவது ஒளிஞ்சிருப்பாங்களா? ஏதோ ஹேர் தெரியற மாதிரி இருக்கு. இது ரோசியோட ஹேர் தானே? ரோசி, உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். வெளியே வா. ஐஸ் பால் 1. நீ கண்டுபிடிச்சிட்டேன். உன ஜாலி. சே, ஈஸியா மாட்டிக்கிட்டேனே. லாஸ்ட்ல மாட்டியிருந்தா கூட ப்ராப்ளம் இல்லை. ஃபர்ஸ்டால நானே மாட்டிக்கிட்டேன். சே, அது என்ன? அது கார் கிட்ட ஏதோ ஷூ தெரியுது. இது ஜாக்கியோட தானே? ஜாக்கி ஜாக்கி, நான் உன்னை கண்டுபிடிச்சி இவ்வளோ யோசிச்சு ஒளிஞ்சே. அது எப்படி ஒளியணும் தெரியுதா? கால் தெரியுற மாதிரி ஒளிஞ்சிருக்க. நீயே ஒழுங்கா வெளியே வந்துரு. சே, இப்படி அல்பமா மாட்டிக்கிட்டோமே. ரோசியை கண்டுபிடிக்க போய் நம்ம கொத்தா மாட்டிக்கிட்டோமே. என்ன ஜாக்கி இது? ஈஸியா மாட்டிக்கிட்டு எவ்வளவு அழகா ஒளிஞ்சே. மண்டை மேல இருக்கிற கொண்டே மாதிரி காலை மடக்கி வச்சிருக்கலாம்ல. உனக்கு கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. காலை நீட்டி ஒரு ஷூ வச்சு ஈஸியா மீன் கண்டுபிடிச்சிட்டா. அதான் ரோசி, நானும் தப்பு பண்ணிட்டேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருந்தா எனக்கு யாருமே கண்டுபிடிச்சிருக்க முடியாது தெரியுமா? சரி மீனு, நீ மீதி இருக்கிறவங்களையும் கண்டுபிடி. மீதி இருக்கிறவங்க எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு ஒரு ஐடியாவுமே தெரியல ஜாக்கி. அட என்ன இது? இந்த எறும்பு வேற கடிக்குது. என்ன இது? காத்தே அடிக்கல, ஆனா இந்த பூச்செடி தானா அசையுது. அப்ப இது பின்னாடி யாராவது ஒளிஞ்சிருப்பாங்களோ? போய் பார்க்கலாம். அட ஆமா, அபி நீ இங்கதான் இருக்கியா? நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். மரியாதையா நீயே ஒழுங்கா வெளியே வந்துரு. சே, நேரங்கட்ட நேரத்துல இந்த எறும்பு வேற வந்து நம்மள நல்லா பழி வாங்கிடுச்சு. அது மட்டும் இல்லைன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியாம நல்லா ஈஸியா சேஃபா ஒளிஞ்சிருக்கலாம். இப்படி ஈஸியா மாட்டிக்கிட்டோமே. நெக்ஸ்ட் மாயாவை தான் கண்டுபிடிக்க போறேன். மாயாவோட வீக்னஸ் எனக்கு நல்லா தெரியும். அவளுக்கு டெடினா ரொம்ப ஃபேவரட். கண்டிப்பா இவன் இந்த டெடி பின்னாடி தான் ஒளிஞ்சிருப்பா. ஐ கெஸ் போய் பார்க்கலாம். மாயா மாயா, நீ எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா நான் இந்த டெடி பின்னாடி தானே ஒளிஞ்சிருப்ப. ஏய் ஜாலி, நான் நினைச்ச மாதிரியே நான் கண்டுபிடிச்சிட்டேன். உன்னோட வீக்னஸ் உன்னை எப்படி காட்டி கொடுத்துச்சு பாத்தியா? சே, நான் அப்பவே நினைச்சேன் நம்ம வீக்னஸே நம்ம நல்லா காட்டி கொடுத்துருச்சு. வேற ஏதாவது பிளேஸ்ல ஒளிஞ்சு நல்லா ட்விஸ்ட் கொடுத்துருக்கலாம்.
மாயா எனக்கு தான் தெரியுமே உனக்கு டெடினா உயிர்னு. கண்டிப்பா நீ இங்கே தான் இருப்பேன்னு எனக்கு எப்பவோ தெரியும். இப்போ விஜய் மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் தான் வின்னர். நம்மளை தான் மீனும் நல்லா கண்டுபிடிக்கல, நம்ம இப்படியே ஒளிஞ்சு எப்படியாவது அவளை அவுட் பண்ணிடணும். என்ன இது இந்த நேரத்தில் தும்மல் வர்ற மாதிரி இருக்குது, எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும். என்ன இந்த விஜய் எங்க ஒளிஞ்சிருக்கான்னு தெரியலையே. எங்க பார்த்தாலும் தேடி பார்த்துட்டு எங்கேயுமே காணலையே. விஜய் எங்க ஒளிஞ்சிருப்பான்? அடடா தும்மல் வேற வர்ற மாதிரி இருக்குது, இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஹச் ஹச் ஹச். என்ன இது? அந்த எலிஃபண்ட் பொம்மைக்கு பின்னாடி ஏதோ தும்மல் சவுண்ட் கேக்குது. இது கண்டிப்பா விஜய் தான். விஜய் நீ நல்லா மாட்டிக்கிட்ட. எப்படா கண்டுபிடிக்கிறதுன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தேன், நீயே காட்டி கொடுத்துட்ட. ஐயோ ஐயோ, இந்த ஒரு கேமில் தான் லாஸ்ட் வரைக்கும் மாட்டிக்காமல் இருந்தேன், இப்போ அதுலேயும் மாட்டிக்கிட்டேன். வேஸ்ட்டு, நான் எந்த கேம்லேயும் வின் பண்ணுறதுக்கு லாய்க்கு இல்லை. காய்ஸ் நான் எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாரும் எப்படி ஈஸியா மாட்டிக்கிட்டீங்க பாத்தீங்களா? நான் எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டேன். நான் தான் வின்னர். ஜாலி ஜாலி. வெல்டன் மீனு, சூப்பர். நீ எல்லாரையும் சாமர்த்தியமா கண்டுபிடிச்சிட்ட. டுடே செம்ம ஃபன்னா இருந்துச்சு. இது மாதிரி அடிக்கடி விளையாடலாம்ப்பா, ரொம்ப ஜாலியா இருக்கு.